எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்காவா நீங்க எதுவுமே குறை சொல்ல முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. நைட் சாப்பாடு என்ன ஏதாவது குறை என்ன சொல்லணும் நீ திங்க் என்ன பண்ணலாம், மற்றபடி எல்லாம் சொல்லணும்னா அம்மாவோட இதை குறை சொல்ல முடியாது bro. ஏன்னா இங்க இல்லாத மக்கள்ன்றதை தாண்டி இருக்கிறவங்க இல்லாதவங்க லோ சேலரி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சொர்க்கமானா எவன்னா இதுதான், வேற எதுவுமே கிடையாது. எவன் இதுதான், சாப்பாடே இல்லாதவங்களுக்கு கூட சாப்பாடுன்றது அம்மா உணவு தான் bro. அதுதான் மெயின். நான் வந்து இது ஏன் பேச்சுக்குன்னு நான் சொல்ல, போன வருஷம் ஃபுல்லாவே நான் அதில் தான் சாப்பிட்டேன். போன வருஷம் ஃபுல்லாவே மார்னிங் சாப்பாடு, மதியம் வந்து நான் இட்லி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் இட்லி தான் ஃபுல்லாவே சாப்பிடுவேன் மோஸ்ட்லி. ஏன்னா எனக்கு பிடிச்சது அதுன்றதுனால அங்கேருந்து வாங்கிட்டு வர்றது இட்லி தான் மதியமே சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் ப்ரோ, அவ்வளோதான். மற்ற நான் ஓப்பனாக சொல்லணும்னா எந்த ஒரு 5 ஸ்டார் நான் அதிக 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் சம்திங் அதே மாதிரி தான் சாப்பிட்றேன். அந்த இடத்துல கிடைக்கிற டேஸ்ட்டை தாண்டி இங்கே தான் கிடைச்சது எனக்கு இட்லியை பொறுத்த அளவுக்கு. அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே சொல்கிறேன். அம்மா ஹோட்டலில் இருந்த அளவுக்கு எங்கேயும் வரல ப்ரோ, அதுதான் விஷயம். இட்லியில் வருந்த இங்கே இருந்து அந்த இட்லி அளவுக்கு எங்கேயுமே வரல. நான் சாப்பிட்ட நார்மல் ஹோட்டல்ஸ்லேருந்து ஹை கிளாஸ் ஹோட்டல்ஸ்லேருந்து எதுலேயுமே வரல. இங்கே இருந்த டேஸ்ட்டு மற்ற எல்லாமே தாண்டி இதில் அந்த நான் சொன்ன பிரான்ச்சில் வந்து நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த நிமிஷம் வந்து அவங்களே பரிமாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லி சாப்பிட வச்சுடுவாங்க.